ஜூலை 2வது வாரம் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜூலை 2வது வாரம் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூலை 2வது வாரத்தில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல உள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஜூலை 2வது வாரத்தில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்குள்ள பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் விரைவில் கரூர் செல்ல இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஜூலை 2வது வாரத்தில் கரூர் பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அண்மையில் கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சரின் பயணம் என்பது தற்போது அதிகாரப்பூர்வ பயணமாக அறிவிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் கூட தற்போது 2வது வாரத்தில் கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவே தற்போது அண்மை தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையின் போது கரூர் போது அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பல்வேறு நபர்கள் உயிரிழந்தனர். அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வெளியாகவில்லை. குறிப்பாக முதலமைச்சரும் கரூர் செல்லவில்லை. அதற்கு மாறாக தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் ஜூலை 2வது வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் அப்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியுள்ளது. ஜூலை 2வது வாரம் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜூலை 2வது வாரம் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூலை 2வது வாரத்தில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல உள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஜூலை 2வது வாரத்தில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்குள்ள பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் விரைவில் கரூர் செல்ல இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஜூலை 2வது வாரத்தில் கரூர் பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அண்மையில் கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சரின் பயணம் என்பது தற்போது அதிகாரப்பூர்வ பயணமாக அறிவிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் கூட தற்போது 2வது வாரத்தில் கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவே தற்போது அண்மை தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையின் போது கரூர் போது அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பல்வேறு நபர்கள் உயிரிழந்தனர். அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வெளியாகவில்லை. குறிப்பாக முதலமைச்சரும் கரூர் செல்லவில்லை. அதற்கு மாறாக தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் ஜூலை 2வது வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் அப்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.